ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட பிஸ்னஸை வியாபாரம் யூஸ் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வியாபாரம் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கான ஆட்ஸ் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னா கமெண்ட்ல வியாபாரம் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணி வியாபாரம் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பிஸ்னஸ் உங்களை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் க்ரோ யுவர் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ஸ்டோர், ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கை பற்றியும் ஆன்லைன் ஸ்டோரில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னைக்கு வந்து ஆட்ஸ் மேனேஜர் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்ஸ் மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. வியாபாரம் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கான ஆட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப் தான். என்ன அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு FB அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோங்க. அண்ட் உங்களோட பிஸ்னஸ்க்கு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஸ்னஸ்க்கான வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது 3 இருந்தாலுமே ஈஸியாக நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணிடலாம் வியாபாரத்தில். எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கனெக்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். அதாவது உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் கீழே அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கேட்குற 2 ஆப்ஷனுக்குமே நம்ம ஆப்ட் இன்ட்ரூ ஆல் அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் நம்மளோட FB அக்கௌண்ட்டை. நான் கனெக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஆல்ரெடி உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் காமிக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வேறு அக்கௌண்ட் லாகின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாகின் டு அனதர் அக்கௌண்ட்னு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட் காட்டுறதுனால கண்டினியூன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா 2 ஆப்ஷன் காட்டுது. அதாவது ஆப்ட் இன்டூ ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பேஜஸ் அப்படின்னும், 2வது ஆப்ஷன் வந்து ஆப்ட் இன்டூ கரண்ட் பேஜஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆப்ட் இன்டூ ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பேஜஸை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிடலாம். அகைன் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் காட்டுது. அங்கேயுமே நம்ம ஆப்ட் இன்டூ ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். அண்ட் அவங்களோட அக்சஸ் ரெக்வஸ்ட் எல்லாம் நீங்கள் என்னென்ன அக்சஸ் பண்ணுறாங்கிற ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். காட்டிட் கொடுத்து முடிச்சதுமே அது கனெக்ஷன் ஆகிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுமே நமக்கு ஒரு நோட்டிஃபை வந்துடும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே, ஃபேஸ்புக் கனெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபை வந்துருச்சு. இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் பேஜை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த பேஜை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். எந்த பேஜ் வந்து இந்த ஆடுக்கு யூஸ் பண்ண போறீங்களோ அந்த பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்க அக்கௌண்ட் செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லி என்னோட பேஜுமே கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் நம்பரை லிங்க் பண்ண போகிறோம். உங்களோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த நம்பருக்கு வந்து OTP போகும். ஸோ OTP நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. OTP என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பருமே லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரியேட் ஆட். உங்கள் ஆடுக்கு நேம் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்திங் ப்ரைமரி டெக்ஸ்ட்டாக நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹெட்லைனில் என்ன தெரியணுமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியா நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த URL-வும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் லேப்டாப்லையோ உங்கள் கம்ப்யூட்டர்லையோ வச்சுருந்தீங்கன்னா அதையுமே டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இமேஜாக நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இமேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இமேஜாக அப்லோட் பண்ண போகிறேன். என்னோட லேப்டாப்ல இருந்து இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் இமேஜஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே இந்த இடத்துல விசிபிளாக இருக்கும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் அப்லோட்னு செலக்ட் பண்ணுறேன். என்னோட ஆடுக்கு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போது அந்த இமேஜ் வந்து இங்கே ஆட் ஆயிருச்சு. எல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் டார்கெட்டிங் அண்ட் ஆடியன்ஸ், அதாவது எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். இதை வந்து லொக்கேஷனாகவும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஆட்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெண்டர் வைஸ்மே செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் குரூப் வைஸ்மே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக யாரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, நான் வந்து எங்களோட லோக்கல் சிட்டிஸ் வந்து கொடுக்குறேன். லோக்கலில் இருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும் விசிபிளாக இருக்க மாதிரி கொடுக்குறேன். அண்ட் ஜெண்டர் வந்து ஆல் ஜெண்டர் தான், ஃபீமேல் மேல் அண்ட் ஆல் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யாரை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கே சஜஷனில் காட்டும், அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன அட்வான்ஸ்டு டார்கெட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டார்கெட்டிங்னே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களோட ஆட் பர் டேக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட்டு அப்படிங்கிறத இங்கே கீழே வந்து மினிமம் டெய்லி பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பட்ஜெட் செட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் வந்து இன்றைக்கி டேட்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். அண்ட் எண்ட் டேட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் ஆட் ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கொடுத்த டேட்டில் ஸ்டாப் ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எஸ்டிமேட்டாக எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறது
ஒரு கால்குலேஷன் வந்து அது கீழே கொடுத்துரும். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண டேட்லேருந்து டேட் வரைக்கும் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் கொடுத்தீங்க இல்லை டேட்டு, அந்த டேட் வரைக்கும் எவ்வளோ எஸ்டிமேட்டடாக பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ கீழே ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஆக்சுவலாக யூ டசன்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் கிரெடிட் டு ரன் திஸ் ஆட். அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து முன்னாடி இதில் கிரெடிட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் எதுவும் கிரெடிட் பண்ணதுனால டசன்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் அமௌண்ட்டை வந்து இதில் கிரெடிட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட் வந்து ரன் ஆயிரும். நீங்கள் ஆட் செட் பண்ணுறப்பே இந்த இடத்துல பை கிரெடிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை கிரெடிட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இங்கே கிரெடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி பே நவ் கொடுத்தீங்கன்னா அது பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கியூஆர் கோடு யூஸ் பண்ணியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ ஆப்பும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்ஸ் பே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்ஸ் டேஷ்போர்ட் இருக்குல்ல, இதில் போய் நீங்கள் ஒவ்வொரு லீடுக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் லீட்ஸ் எவ்வளோ லீட்ஸ் நமக்கு வந்திருக்காங்க, அண்ட் எவ்வளோ கிளிக்ஸு, ஆவரேஜ் டெய்லி ஸ்பெண்ட் எவ்வளோ, டோட்டல் ஸ்பெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஆட் ஸ்டேட்டஸை பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அந்த ஆடோட டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியுங்க. அண்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதில் ஈஸியாக பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு டேட்டுக்கு வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வியாபாரம் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் வியாபாரம் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்ககிட்ட இருந்து நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 year பிளானுக்கு 1 month எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், 3 years பிளானுக்கு 3 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்களோட வியாபாரம் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.